தமிழக அரசு தயாரித்து கொடுத்துள்ள அறிக்கையில் உண்மைக்கு மாறான பல தகவல்கள் உள்ளன என்று ஆளுநர் மாளிகை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில் பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் இணைப்பில் இருக்கிறார். அவருடன் நம்ம உரையாடலாம். வணக்கம் மேடம், இது குறித்த கூடுதல் விவரங்களை நீங்க சொல்லலாம். இல்ல, இன்னைக்கு வந்து ஆளுநர் நடத்தப்பட்ட விதம் வந்து மிக மிக வருத்தத்துக்குரியது. ஒரு சட்டமன்றத்துல ஆளுநர் வந்து வரும்போதே அவரை வந்து அந்த வெளிநடப்பு செய்ய வேண்டும் என்ற ஒரு சூழ்நிலையை உருவாக்கி இருப்பது மிக மிக வருத்தத்துக்குரியது. அதே மாதிரி அவரு தமிழ்தாய் வாழ்த்து யாருமே மறுக்கல. தமிழ்தாய் வாழ்த்து பாட வேண்டாம்னு சொன்னா நான் கூட ஒத்துக்க மாட்டேன், நிச்சயமா ஒத்துக்க மாட்டேன். ஆனா ஆளுநர் உரை வந்து ஆரம்பிக்கும் போது எல்லா மாநிலங்களிலும் ஆளுநர் உள்ள வருவாங்க, சபாநாயகர் எழுந்து நிற்பாங்க, கூட்டிட்டு வருவாங்க. இன்ஃபேக்ட் தெலுங்கானால முதலமைச்சர் வெளியே போய் ஆளுநரை கூட்டிட்டு உள்ள வருவார். நம்ம தமிழ்நாட்டில் அந்த பழக்கம் இல்லை. ஆக்சுவலா முதலமைச்சர் சபாநாயகர் வெளியே நின்று ஆளுநரை உள்ள கூட்டிட்டு வருவாங்க. வந்து அதே இது வந்து புதுச்சேரியில் அந்த பழக்கம் கிடையாது. புதுச்சேரியில் சபாநாயகர் மட்டும்தான் கூட்டிட்டு போவார். ஸோ அந்தந்த மாநிலத்துக்கு ஒரு பழக்கம் இருக்கு. ஆனால் எல்லா மாநிலங்களிலும் ஒரு தேசிய கீதம் இசைத்து விட்டு அதுக்கப்புறம் பேச தொடங்குவாங்க. அதுதான் ஆளுநர் வந்து எல்லா மாநிலங்களிலும் இருக்கிறத அவர் வந்து இந்த கோரிக்கையா வைக்கிறாரு. ஸோ அது வந்து ஒரு எல்லா மாநிலங்களிலும் இருக்கிறது தானே. அது நம்ம தமிழ்தாய் வாழ்த்து யாருமே வேண்டான்னு சொல்லலை. இன்ஃபேக்ட் அந்த தேசிய கீதத்தை ஒத்துக்கொள்றதுல என்ன ஒரு பிரச்சனை இருக்கிறது என்பதுதான் எல்லாரோட கேள்வியா இருக்குது. உங்கள் கருத்துக்கு நன்றி மேடம். நன்றி.